வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியை எட்டியதால் 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேகமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை எதிரொலியாக முல்லை பெரியாறு மற்றும் மூல வைகை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தவிர கொட்டக்குடி ஆறு, சுரங்கனாறு, சுருடியாறு, வைரவனாறு உள்ளிட்ட கிளை நதிகளில் உருவான வெள்ளப்பெருக்கு காரணமாக வைகை அணையின் நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3.5 அடி உயர்ந்து தற்பொழுது 66 அடி எட்டியுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என நீர்வளத்துறை எச்சரித்துள்ளது. இதனிடையே முல்லை பெரியாறு அணையில் இருந்து கேரளாவிற்கு திறக்கப்படும் உபரி நீர் அளவு 7163 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் 13 மதகுகளும் உயர்த்தப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மலையடிவாரத்தில் உள்ள ஐயனார் கோவில் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மேலும் முடங்கி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மருங்கூர், அதியூர் கண்மாய்கள் மற்றும் புதுக்குளம், பிரண்டைக்குளம் நிரம்பி வடிகிறது. ராஜபாளையம் ராக்காச்சியம்மன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் தரைப்பாலத்தை கடக்க முயன்றபோது மூவரையும் இருசக்கர வாகனத்துடன் காட்டாற்று வெள்ளம் அடித்துச் சென்ற நிலையில் பாலகிருஷ்ணன் மகாதேவன் தத்தளித்து கரையேறிய நிலையில் ராமச்சந்திரன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். இதேபோல வெம்பக்கோட்டை அருகே தொடர் கனமழையால் வல்லம்பட்டி புது கண்மாய் நிரம்பி மறுகாலில் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. கடந்த பல ஆண்டுகளாக கண்மாய் தூர்வாரப்படாததால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியவில்லை என விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், மகாராஜாபுரம், அத்திக்கோவிலில் கனமழை பெய்தது. பிளவக்கல் பெரியாறு அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 649 கன அடி நீராக அதிகரித்ததால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் பஞ்சலிங்க அருவியில் தொடர் மழையால் நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. பாதுகாப்பு கருதி குடிக்க தடை விதிக்கப்பட்டது. கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. கோவையில் நேற்று வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் பல இடங்களில் கனமழை பெய்தது. சிங்காநல்லூர், ராமநாதபுரம், உக்கடம், காந்திபுரம், ஒப்பனக்கார வீதி, டவுன்ஹால், புளியகுளம், சுங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதனால் ஆங்காங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல பகுதிகளில் மதிய நேரத்திற்கு பிறகு கனமழை பெய்தது. கிழராஜ வீதி, வடக்கு ராஜவீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட தரைக்கடைகளின் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், ஆவூர், ஆலங்குடி, கொரடாச்சேரி, ஊர்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தஞ்சாவூர், திருக்காட்டுப்பள்ளி, கல்லணை, பூதலூர், செங்கிப்பட்டி, குறுங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலமாக குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டை தண்டிப்பது ஏன் என்று மத்திய பாஜக அரசுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு 10 கேள்விகளை எழுப்பிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அதன்படி ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பிறகு வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி என்று வினவியுள்ளார். நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்தில் மட்டுமே பெயரிடுவது என்ன மாதிரியான ஆணவம் என்று விமர்சித்திருக்கூடிய முதலமைச்சர் மத்திய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் என்றும் சாடியுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்றும் மக்களின் வாக்களை பறிக்கக்கூடிய வாக்கு திருட்டை ஆதரிப்பது ஏன் என்றும் வினவியுள்ளார். இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன் என்றும் கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கெல்லாம் பதில் வருமா அல்லது வழக்கம் போல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தியதாக தெரிவித்துள்ள விஜய், சட்ட ரீதியான அனுமதி கிடைத்ததும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதாக கூறியுள்ளார். கரூரில் விஜயின் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என தவேக அறிவித்திருந்தது.
20 நாட்கள் கடந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகளில் நிவாரணம் ஆன்லைன் மூலம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நான் அவர் அறிவித்ததுபடி இப்போது 20 லட்சம் போட்டிருக்கிறாரு. அவருக்கு அக்கௌண்ட்டில் ஏறி என் வீட்டுக்கார் செல்லில் மெசேஜ் வந்திருக்கு. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் குடும்ப உறவுகளை இழந்து தவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் என்பதை மீண்டும் உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக விஜய் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுடனான காணொலி அழைப்பில் சொன்னது போலவே நேரில் சந்திப்பதற்கான சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். அனுமதி கிடைத்ததும் நிச்சயம் சந்திப்பதாக உறுதியளித்துள்ள விஜய் இறைவன் அருளுடன் இந்த கடினமான தருணத்தை கடந்து வருவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளியை ஒட்டி சென்னையிலிருந்து கடந்த 3 நாட்களில் அரசு பேருந்துகளில் 6,15,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளனர். நேற்று 2,834 சிறப்பு பேருந்துகளுடன் மொத்தம் 4,926 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் 2,26,000 பேர் சென்றுள்ளனர். நேற்று முன்தினம் 4,067 அரசு பேருந்துகளில் மொத்தம் 2,31,000 பேர் பயணித்துள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. 16ஆம் தேதி 2,853 பேருந்துகளில் 1,28,800 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளனர். இந்த 3 நாட்களில் சென்னையிலிருந்து அறிவிக்கப்பட்ட 4,860 சிறப்பு பேருந்துகளுடன் கூடுதலாக 710 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2,092 பேருந்துகளுடன் 1,040 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பிற ஊர்களிலிருந்து 1,610 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை மற்றும் பிற பகுதிகளில் இருந்து அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய ஒட்டுமொத்தமாக 3,59,448 பயணிகள் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சேலம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை சீமான் அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சதுரங்காடி பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். மற்ற கட்சிகள் போன்று கூட்டணியில் 25 இடங்களும் 500 கோடி ரூபாய் பணமும் வாங்கிக் கொண்டு தம்மாலும் அமைதியாக இருக்க முடியும் என்றார். புலியுடன் மோதினால்தான் பெருமை என மறைமுகமாக விஜயை சாடினார். புலியோட மோதினா சரி, புலி அணில் எலி பூனை அது சிறுமையாயிரும். மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் வித்யா வீரப்பன் போட்டியிடுவதாக அறிவித்த சீமான் அதேபோன்று சங்ககிரி, வீரபாண்டி உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்தார். அடுத்ததாக வீரபாண்டி தொகுதியிலே அன்பு தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாழ்த்துக்கள். திருச்சி மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தீப திருவிழாவையொட்டி உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் சரயு நதிக்கரையில் நடந்த பிரம்மாண்ட தீபாராதனை காட்சிகளை இவை. தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் விளக்குகளை ஏற்றி வழிபட்டனர். ராமாயண புராண கதாபாத்திரங்களை பிரதிபலிக்கும் வகையில் வேடமிட்ட ஏராளமானோர் தீப திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஊர்வலமாக அயோத்தி நோக்கி படையெடுத்தனர். இதேபோல குஜராத்தின் ராஜ்கோட்டில் நடந்த கண்கவர் வான வேடிக்கைகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. மாதவராவ் சிந்தியா கிரிக்கெட் மைதானத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் இந்த பட்டாசு திருவிழாவிற்கு நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. இங்கிலாந்தில் வட தமிழ்ச் சங்கம் சார்பில் தீபாவளி கலை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அங்கு 36 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் புகழ்பெற்ற வட தமிழ்ச் சங்கம் மான்செஸ்டர் நகரில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. மான்செஸ்டர் நகரில் உள்ள இந்திய தூதரக அலுவலக அதிகாரி விஷாகா யதுவன்சி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மண்டலங்களில் இருந்து கலைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நடனம், நாடகம், இசை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான பறையாட்டம், களரி, சிலம்பம், பரதநாட்டியமும் அரங்கேற்றப்பட்டன.
தீபாவளி விழாவில் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கலை திறமையை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். இறுதியில் மான்செஸ்டர் நகர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த குழந்தைகள் நீரிழிவு நோய்க்கான சேவை புரியும் இதயம் தொண்டு நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி திரட்டப்பட்டது. இங்கிலாந்து மண்ணில் தமிழ் கலைகளின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பாலமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக ஏராளமானோர் ஒன்று கூடி நடத்திய போராட்ட காட்சிகள் தான் இவை. அதிபராக மீண்டும் பதவியேற்றதிலிருந்து டிரம்பின் நிர்வாக கொள்கைகளுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குடியேற்ற கொள்கை, பல்கலைக்கழகங்களுக்கு நிதி குறைப்பு, காசா விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அவருக்கு எதிராக பலரும் போர்க்குடி தூக்கி வரும் நிலையில் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. நியூயார்க்கில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் டிரம்பின் சர்வாதிகார போக்கை கண்டிப்பதாக பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். நோ கிங்ஸ் எனும் பெயரில் அமெரிக்கா முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனில் பாதுகாப்பு பணியை ராணுவத்திற்கு ஒப்படைத்ததற்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் கண்டன குரல் எழுப்பினர். பாஸ்டன், டொரண்டோ என அமெரிக்காவில் சிறுநகரங்கள் முதல் பெரிய நகரங்கள் வரை எங்கு பார்த்தாலும் டிரம்புக்கு எதிராக குரல் ஓங்கி ஒலித்தது. இதற்கிடையே காசாவில் எஞ்சிய பிணைக்கைதிகளின் உடல்களை மீட்டுத் தர அதிபர் டிரம்ப் உதவ வேண்டும் என கோரி இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் பலரும் ஒன்று கூடி போராடினர். வங்கதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் தீ விபத்து குறித்து விசாரிக்க 7 பேர் கொண்ட குழுவை அந்நாட்டின் இடைக்கால அரசு அமைத்துள்ளது. டாக்கா சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள சரக்கு முனையத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பெரும் பதற்றம் நிலவியது. அங்கிருந்த பொருட்களில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் வானுயரத்திற்கு புகைமூட்டம் சூழ்ந்தது. உடனடியாக டாக்கா விமான நிலையம் வரவிருந்த விமானங்கள் மாற்று நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. டாக்காவிலிருந்து புறப்படவிருந்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. நிகழ்விடத்திற்கு விரைந்த ராணுவத்தினர், விமானப்படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவைகள் இரவு 9 மணிக்கு மேல் மீண்டும் தொடங்கப்பட்டன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து கண்டறிய 7 பேர் கொண்ட விசாரணை குழுவை அந்நாட்டு இடைக்கால அரசு அமைத்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடர்கிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. இதில் முதல் நாள் போட்டி பெர்த் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு இந்த போட்டி தொடங்கும். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஓய்வு பெற்ற ஜாம்பவான்கள் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் இந்த போட்டியில் விளையாட இருப்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. அதிலும் சர்வதேச போட்டிகளில் தனது 500வது போட்டியில் ரோஹித் சர்மா களம் காண இருப்பதால் அவரது ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் உள்ளனர். இருவரிடமும் நிறைய கற்றுக்கொள்வேன் என்று இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். ஸ்ரேயஸ், அக்சர் பட்டேல், KL ராகுல் உள்ளிட்டோரும் அணியில் விளையாட உள்ளனர். மிச்சல் மார்ஷ் தலைமையில் ஆஸ்திரேலிய அணி களமிறங்குகிறது. துருக்கியில் நடைபெற்ற மகளிருக்கான சர்வதேச வாழ்வீச்சு போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனை பவானி தேவி வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் சீனியர் மகளிர் சேஃபர் சேட்டலைட் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பில் சென்னையைச் சேர்ந்த வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி பங்கேற்றார். அரையிறுதியில் உலகின் 5ஆம் நிலை வீராங்கனையை 15-13 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்திய பவானி தேவி இறுதிப் போட்டியில் துருக்கி வீராங்கனை நிசானூர் எர்பிலுடன் மோதினார். 12-15 என போராடி தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தனியார் மதுபான பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டார். திருவள்ளுவர் சாலையில் பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே தனியார் மதுபான பார் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த ராஜாநகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை எம்எல்ஏ நேரு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுடன் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். சீர்காழி அருகே இரு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி அரசு விரைவு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி நோக்கி வந்த அரசு நகர பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளின் ஓட்டுநர்கள், விரைவு பேருந்தின் நடத்துனர் மற்றும் 4 பயணிகள் என 7 பேர் காயமடைந்தனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் இருூர் பகுதியில் மேம்பாலப் பணிகள் நடைபெற்று வருவதால் சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இருூர் பகுதியில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து நடைபெறுவதால் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. இதனால் தேசிய நெடுஞ்சாலையின் முக்கிய சாலை துண்டிக்கப்பட்டிருப்பதால் தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் வாகனங்கள் குறுகலான சர்வீஸ் சாலையில் மெதுவாக ஊர்ந்து சென்றன. சர்வீஸ் சாலையை அகலப்படுத்த வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவாரம் அருகே ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோழிப்பண்ணைக்குள் நீர் புகுந்ததால் 8000க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன. டிஆர்புரம் பகுதியில் கதிரேசன் என்பவர் கோழிப்பண்ணை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தேவாரம் பகுதியில் பெய்த கனமழையால் பிள்ளையார் ஊத்து ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதிலிருந்து நீர் வெளியேறி கோழிப்பண்ணைக்குள் புகுந்ததால் 8000க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன. பாம்பன் பாலம் கருமேகங்கள் சூழ ரம்யமாக காட்சியளித்தது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் பாலத்தை சுற்றி திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து ரம்யமாக காட்சியளித்தது. இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கரூர் அருகே வெள்ளியணையில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. கரூர் காவிரி ஆற்றிலிருந்து திண்டுக்கல்லுக்கு குடிநீருக்காக ராட்சத குழாய்கள் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளியணை பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிய தண்ணீர் வெள்ளியணை கடைவீதி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதையடுத்து காவிரி கரையில் உள்ள பம்பிங் ஸ்டேஷனில் நீர் உந்தப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட்ட நிலையில் நீர் வடிந்த பிறகு உடைப்பு சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஆபத்தான முறையில் காரை இயக்கி அடாவடி செய்த இளைஞர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலாங்கரையில் இருந்து புதுச்சேரி நோக்கி செல்லும் சாலையில் சொகுசு காரில் பயணித்த இளைஞர்கள் காரின் சன்ரூஃபிலும் கதவுகளிலும் அமர்ந்தபடி பயணித்துள்ளனர். இதையடுத்து காரை அதிவேகமாக இயக்கியும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இதுகுறித்து போக்குவரத்து காவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாலாஜாபேட்டை சோளிங்க சாலையில் அமைந்துள்ள தென்றல் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென்றல் நகர் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடைக்கு பின்புறம் திறந்த வெளியில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கும் நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொலை வழக்கில் கைதான 2 மீது குண்டார் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. பெரிய குத்தவக்கரையைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் முன்விரோதம் காரணமாக கடந்த மாதம் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக ராகுல், ராஜா, அருண்ராமன், பிரேம்நாத், ஏழுமலை, சேகர் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளிகளான ராகுல் மற்றும் ராஜா ஆகிய இருவரை குண்டார் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட எஸ்பி பரிந்துரைத்தார். இதன் அடிப்படையில் இருவரும் குண்டார் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலம் மூடப்பட்டதால் மாப்படுகை பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கும்பகோணம் பிரதான சாலையில் சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலம் அமைந்துள்ளது. இந்த மேம்பாலம் பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த 3ஆம் தேதி மூடப்பட்டது. இதனால் மாப்படுகை ரயில்வே கேட் பகுதியில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மாப்படுகை பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. சூரிய
வளிமண்டலத்தின் வெளிப்புற அடுக்கான கரோனா அடுக்கிலிருந்து வெளியாகும் அயனி ஆக்கப்பட்ட வாயுக்கள் நிலவில் ஏற்படுத்தும் தாக்கத்தை முதல் முறையாக சந்திரயான் 2 கண்டுபிடித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி சூரியனிலிருந்து அதிக அளவில் ஹைட்ரஜன், ஹீலியம் உள்ளிட்ட வாயுக்கள் வெளியேறின. அவை நிலவை அடைந்தபோது அதன் தரவுகளை சந்திரயான் 2ல் இருந்து சேஸ் 2 கருவி சேகரித்தது. அதன்படி நிலவின் பகல் நேர வெளிக்கோளத்தின் மொத்த அழுத்தம் அதிகரிப்பது தெரியவந்தது. இதன் மூலம் இதுவரை இருந்த கருதுகோள்களை முதல் முறையாக சந்திரயான் 2 உறுதி செய்துள்ளது. அமெரிக்காவில் ஹாலோவின் பண்டிகையை முன்னிட்டு விதவிதமான உடைகளில் நாய்கள் உலா வந்தன. மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஹாலோவின் பண்டிகையை முன்னிட்டு கண்காட்சி நடத்தியது. இதில் பல்வேறு சினிமா மற்றும் காமிக்ஸ் கதாபாத்திரங்கள் போல் உடை அணிந்து நாய்கள் வலம் வந்தன. சீனாவில் 70வது ஹெலிகாப்டர் கண்காட்சியை ஒட்டி வானில் வண்ணஜாலங்களை பல்வேறு வகை ஹெலிகாப்டர்கள் நிகழ்த்தின. தியான்சின் நகரில் நடைபெற்ற கண்காட்சியில் Z-20T ஹசால்ட் ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து வானில் வண்ண புகைகளை வெளியேற்றி வண்ண ஜாலம் நிகழ்த்திய ஹெலிகாப்டர்களை மக்கள் கண்டு ரசித்தனர்.该动作在作战时能够迅速摆脱跟踪，转而占领优势选位。சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக நிர்வாகிகளுக்கு வரும் 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பயிற்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டை வளைத்திட முயற்சிக்கும் வஞ்சக சூழ்ச்சி கொண்ட மத்திய பாஜக அரசின் முன்பு தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையை திமுக தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்புக்கான பயிற்சிக் கூட்டம் வரும் 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் 62 நாட்களாக நடைபெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்கள் உள்ளிட்டவற்றை வழங்க வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடந்தது. இந்நிலையில் அமைச்சர் சிவசங்கர் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்றோருக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்பு பணப்பலன்கள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக தொழிலாளர்கள் அறிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வீடூர் அணை தொடர் கனமழையால் 28 அடி நிரம்பியுள்ளது. செஞ்சி, ஆனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீடூர் அணைக்கு தற்போது வினாடிக்கு 555 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் வீடூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அணை முழு கொள்ளளவான 32 அடியை எட்டிவிடும் நிலையில் உபரி நீர் திறந்துவிடப்படும். இதன் காரணமாக சங்கராபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் BRT புலிகள் காப்பகத்தில் தாயை பிரிந்த 3 புலிக்குட்டிகளை மீட்டு வனத்துறையினர் பராமரித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் மாவட்டத்தில் BRT புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இங்கு தாயை பிரிந்த 2 புலிக்குட்டிகளை கிராம மக்கள் கண்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் நடத்திய தேடுதலில் மேலும் ஒரு புலிக்குட்டி கண்டெடுக்கப்பட்டது. தாய் புலியை கண்டறிய முடியாத சூழலில் 3 புலிக்குட்டிகளையும் வனத்துறையினர் பாதுகாத்து வருகின்றனர். தாய் புலியை தேடும் பணியும் தொடர்கிறது. திருச்செங்கோடு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட முயன்ற 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் திருச்செங்கோடு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த விஜய், இளையராஜா என்ற 2 இளைஞர்களை பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் 2 கிலோ அளவிலான கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே கால்வாயை அடைத்ததாக இருதரப்புக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அடிதடியில் முடிந்தது. மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதிக்கு சொந்தமான இடத்தின் வழியாக ஏரி நீர் கால்வாய் செல்வதாக கூறப்படுகிறது. இதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர், சுகன்யா மற்றும் சக்தி ஆகியோர் சரஸ்வதிக்கு சொந்தமான இடத்தில் இருந்த கால்வாயை அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்த நிலையில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது.
திருவண்ணாமலையில் காரை இயக்கிய போது திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேங்கிக்கால் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் தனது காரை இயக்கிய போது காரின் முன்பக்கத்திலிருந்து தீப்பொறி உருவாகி கார் எரிய தொடங்கியது. உடனடியாக காரை விட்டு வெளியேறிய சவுந்தரராஜன் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் காரில் பற்றிய தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே 1.5 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட விவகாரத்தில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திராவைச் சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியினர் துடைப்பம் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சித்தோடு கோணவாய்க்கால் மேம்பாலத்தின் கீழ் தங்களது 5 வயது மற்றும் 1.5 வயது குழந்தையான வந்தனாவுடன் தம்பதியினர் தூங்கிக் கொண்டிருந்தனர். காலை எழுந்து பார்த்தபோது வந்தனா காணாமல் போனது தெரியவந்தது. இது தொடர்பாக வெங்கடேஷ் புகார் அளித்த நிலையில் பவானி டிஎஸ்பி ரத்னகுமார் தலைமையிலான 3 தனிப்படை போலீசார் குழந்தையை தேடி வருகின்றனர். நெல்லையில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மேலப்பாளையம் பகுதியில் உள்ள முத்தையா என்பவரது வீட்டின் மண் சுவர் மழையில் நனைந்து இடிந்து விழுந்தது. இதில் சிக்கி முத்தையாவின் தாய் மாடத்தி அம்மாள் படுகாயமடைந்தார். 87 வயதான அவர் பாளை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.